கொஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்து இன்றைக்கு 25/2025 6ஆம் நாள் வகுப்பு. உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை அப்படின்ற திருமறையின் கூற்றுக்கேற்ப சாப்பிடாம யாரும் இருக்க முடியாது. எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ எங்க சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்ற கேள்விகளுக்கு விடை தேடிதான் இந்த இடத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வாழ்வியலின் மிக மிக முக்கியமான பகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும். போன வாரம் உணவு மருத்துவத்தில் நாம் எது வரைக்கும் வந்திருக்கிறோம்? ரெஃப்ரிஜிரேட்டர் யூசேஜ் பற்றி பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு சொன்னாக்க, ரெஃப்ரிஜரேட்டர் யூசேஜில் தொடர்ந்து ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்க போகும்போது இந்த சிறுநீரகங்களுடைய செயலிழப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அதை நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். அப்போது இந்த வாரம் ஒரு பேஷண்ட் வரப்போகும்போது ஒரு பிரச்சனை சொன்னாங்க. அவங்களுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. போன வாரம் நல்லா இருந்துச்சு, இல்லை ஒரு வாரமாக தான் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஃப்ரிட்ஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ஃப்ரிட்ஜே இல்லையான்னு சொன்னாங்க. அப்படி ஷாக் ஆகிட்டு அவங்கள எந்த கேள்வியுமே கேட்கல. சரியாயிடும் போங்கன்னு நான் பாயிண்ட் எப்பெல்லாம் போட்டேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். அப்போ அவங்கள பார்க்க போகும்போது அவங்க ஒன்றும் வசதி இல்லாதவங்களும் கிடையாது. அவ்வளோ வசதி இல்லாதவங்க தான். அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையில்லை பண்ணுறது. யோசிச்சு பார்க்க போகும்போது நான் ரொம்ப வருஷமாக பேசியிருக்க விஷயம்தான். ஃப்ரிட்ஜ் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், உணவுப் பொருள் கிடைக்காத பகுதிகளுக்காக. விளைச்சலே இல்லாத நாடுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி கடல் சூழ்ந்த நாடுகள் இருக்குது. எந்த விவசாய நிலப்பகுதியும் இல்லாமல் காடுகள் இல்லாத எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இம்போர்ட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி கட்டாயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூல் ஸ்டோரேஜ்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த வேர் ஹவுசிங்கில் வைக்கிறது அது பன்னாட்டு வியாபாரத்துக்கான விஷயன்றது அது வேற விஷயம். நம்ம ஏன் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும்னு சொன்னால், அந்த மாதிரி கிடைக்காத பொருளை வாங்கி வச்சுக்கிறதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் யூஸ் ஆச்சு. இது சில நாடுகளுக்கு பொருந்தது, எத்தனையோ நாடுகளுக்கு பொருந்துட்டு போகுது. நம்ம நாட்டுக்கு தான் நம்ம பார்க்கணும். நமக்கு பொருந்துதான்னு சொன்னால் தேவையில்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குது. என்ன கிடைக்கல? மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, பரப்பனை, ஊர்வனை எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி கரிகாய், எல்லா காய்களும் கறிகளும் கீரை வகைகளும் நமக்கு கிடைக்குது. பழ வகைகள் எல்லாமே கிடைக்குது. நம்ம நாடு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புள்ள நாடு. வேளாண்மை அடித்தளமாக கொண்ட நாடு இது. அப்படின்னு பார்க்கும்போது எது நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா எதுவுமே எல்லா நேரங்களும் எல்லாமே கிடைக்குது. அதனால ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கணும்னு நெசிட்டி நமக்கு இல்லைன்றதை நம்ம மனசுல வச்சுட்டோம்னு சொன்னா, இனி வருங்காலத்தில் அந்த குளிர்சாதன பட்டியினுடைய பயன்பாட்டை நம்ம குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். குறைச்சிக்கொள்ள முடியும், நம்மளால குறைச்சிக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப குறைஞ்சபட்ச பயன்பாடா என்ன என்ன சொல்றாங்கன்னா, பால், மாவு 2 விஷயம் தான் சொல்றாங்க. நேரம் வெயிட் பண்ணி இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னு அங்கிருந்து பேசுறாங்க, இங்கே பேசலாங்க. அந்த மாதிரி அந்த பயன்பாட்டை நம்ம யோசிச்சு பார்க்க போகும்போது எவ்வளவு பெரிய கெடுதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால், அது நேரடியாக நம்ம கிட்னியோட கனெக்ட் ஆகுது. கிட்னியினுடைய வேலைகளை அப்படியே ஸ்டக் டவுன் பண்ணுது. கிட்னின்னு ஆரம்பிக்க போகும்போது எங்க மேலே போகணும்னா அது ஹார்ட்டுக்குள்ள போயிடும். ஹார்ட்ல ஆரம்பிச்சா நேராக கீழே கிட்னிக்குள்ள போயிடும். இன்டர் கனெக்ஷன் ரெண்டுக்குமே அப்படிதான். இன்னைக்கு கூட ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் பத்தி பேசுறேன் நான். அந்த பாயிண்ட் த்ரோட்டோட கனெக்ட் ஆகுது. அப்போ த்ரோட்டோட கனெக்ட் ஆக போகும்போது ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு சொல்லித்தராத விஷயத்த அவங்க சொல்றேன். ஸ்பீச்னு சொல்லும் போது ரிலேட்டட் டு ஹார்ட். பாயிண்ட் கிட்னியோட பாயிண்ட். ஆனால் ஹார்ட்டோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட் ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது கிட்னியில். அப்போ ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் உள்ள தொடர்பு அந்த பாயிண்ட் நடக்குதுன்னு சொன்னா, கிட்னியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹார்ட்டுக்கு டச் ஆகும், ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் கிட்னி டச் ஆகும். நிறைய ஃபைலோடு அலைஞ்சிருக்கிற நோயாளிகள் பாவம் கஷ்டப்பட்டு அலையிறாங்க. கிட்னி ப்ராப்ளம் வர போகும்போது ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகும்போது அது அதுக்கான மருந்து கை கால் வீங்கி தேவையெல்லாம் சாப்பிட்றவங்கள பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம கண் கூட. முடிஞ்ச வரைக்கும் அது அப்போ ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுதா அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். நம்ம கேள்விகள் எவ்வளோ கேட்டே போகலாம். நேரடியாக கிட்னி ஃபெயிலியர் ஆனால் தான் கிட்னி ஃபெயிலியர் கிடையாது. கிட்னி தொடர்பான எத்தனையோ கஷ்டங்கள் நமக்குள்ள இருக்குது.
அது மாதிரி கூட வரலாம். குறைஞ்சபட்சமாக பல்வலி. பல்வலி வரப்போகும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் ஞாபகம் வரணும். ஃப்ரிட்ஜை பார்க்கும்போதெல்லாம் பல்வலி ஞாபகம் வரணும். அன்னைக்கு வந்து போன பல்வலி எத்தனை நாள் கண்டினியூ ஆச்சு, எப்படிலாம் கஷ்டப்பட்டோம். அந்த பல்லு எடுத்துட்டா பரவாயில்லையே, விழுந்துட்டா பரவாயில்லையே, டாக்டர் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்ற இடத்துக்குள்ள நம்ம போய் அவ்வளவு போராட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னா இந்த ஒண்ணு போதும். வேற எதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. ஃப்ரிட்ஜோட யூசேஜஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வச்சு ஒரு வளையம் போட்டு இதுக்குள்ள இதை மட்டும் வச்சுட்டா போதும். காய்கள் டெய்லி வாங்க முடியும், கீரை வாங்க முடியும், பழங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி வேற என்ன வைக்கிறோம் உள்ள அதுல கறிமீன் வைக்கணும்னாலும் அது வாங்க முடியும். இன்னைக்கு மார்க்கெட் வாங்க முடியுது தானே. எவ்வளவு தூரத்துல மார்க்கெட் இருக்கு நமக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா வந்து 100 மீட்டர் 50 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கிடைக்கும் மார்க்கெட். எல்லா காயும், எல்லா கறியும், எல்லா மீனும் எல்லாமே வாங்க முடியும். அப்ப எதுக்காக அதை பிரிச்சு யூஸ் பண்ணணுன்றதை நம்ம யோசிச்சால் இப்போதைக்கு வந்து ஒரு இன்னொருத்தர் யூடியூப்ல வந்து சுகி சிவம் பேசுனதை இப்ப பார்த்தேன். நான் பேசுற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அதை இப்ப எல்லாரும் பார்த்தேன் நான் நேற்று ஃபேஸ்புக்ல. அவர் அதான் சொல்றாரு, ஃப்ரிட்ஜ் யூசேஜில் வந்து நமக்கு 2 விஷயங்கள் தான். நான் வந்து ஒன்று வந்து மாவு, இன்னொன்று பாலுன்னாரு. அவர்கிட்ட நம்ம போன வாரம் பேசுறது பேசுகிற பார்த்தா போன மாதம் பேசிருக்காரு. நான் நேற்று தான் பார்த்தேன். அப்போ அவரையும் நான் கம்பேர் பண்ணிக்கல, நானும் அவர் கம்பேர் பண்ணிக்கல. 2 பேரும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் பயணிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். அப்போ அந்த ஃப்ரிட்ஜோட யூசேஜை வந்து நம்ம வந்து அவர் சொல்றாரு, ஃப்ரிட்ஜை பார்க்கும்போதெல்லாம் நாளைக்கு இது மாதிரி ஐஸ் பெட்டியில் நம்ம வைக்க போகிற ஐஸ் பெட்டி தான் நிற்க வச்சுக்கிறாங்கப்பா இப்படி அப்படின்னு சொல்றாரு. நான் யோசிச்சிட்டேன், இது வெற்றிகள், அது அரிசாட்டல் அப்படின்னு நல்லா யோசிச்சுக்குவாங்க. நீங்க வந்து டிக்ஷனரி பார்த்து கண்டுபிடிச்சிங்க. என்னமோ சொல்றீங்க, என்ன மேத்தமேட்டிக்கல் மெஷர்மெண்ட்டா? சரி, இப்போ வந்து நாம என்ன பண்ணோம், போன வாரம் வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு உணவுக்குள்ள நம்ம நெருங்கி வந்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள நெருங்கி வந்துட்டே இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது எரிபொருள். அந்த காலத்துல எரிபொருள் எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க? முதலாக எரிபொருள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? ஆதி மனிதன் எப்படி சாப்பிட்டான்? அது ஒரு வரலாற்று குறிப்பு உங்களுக்கு தரணும். தனி கிளாஸ் அது. அது அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. சிலர் பார்த்துருப்பீங்க அந்த கிளாஸை, பலருக்கு தெரியாது. அது இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கான கிளாஸ், தனி கிளாஸ் அது. ஆதி மனிதன் எப்படி வந்து நடந்து வந்தான், அந்த பாதை எப்படி இருக்கும்ன்றது. சரி, அதுக்கு முன்னாக இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே வரோம் சமையல் கட்டு போகிறதுக்காக. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம விதைச்சோம், அறுவடை பண்ணோம், அது மாதிரி மேலே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மதிப்பு கூட்டுறதுக்காக வந்து பாலை தயிராகணும், மோராகணும், நெய்யாகணும் எல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் வந்து அது வேர் ஹவுசிங் குடோனில் எப்படி ஸ்டோரேஜ், கூல் ஸ்டோரேஜ் வச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த பூச்சி மருந்தெல்லாம் பிடிச்சாங்க. அதுக்கு பேக்கிங்கில் வரக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்லாம் பேசிட்டே வந்து வரப்போகும்போது தான் நம்ம ஃப்ரிட்ஜை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ அதில் தாண்டி அதுக்கு அடுத்தது வந்து எரிபொருள். எந்த எரிபொருள் அந்த காலத்தை பயன்படுத்துறாங்க. முதல்ல எரிபொருள் எது எரிபொருள்? அதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டாங்க? பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. அது காயோ, கிழங்கோ, பழமோ, கீரையோ, விதையோ, கொட்டைகளோ, பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பச்சையாக தான் மனிதன் சாப்பிட்டு பழக்கம் பண்ணான். அவனுக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா எப்படி சமைக்கிறது எப்படி தெரியும் அவனுக்கு? நெருப்புன்னு ஒன்று வேணும், அது மாதிரி எல்லாம் உற்பத்தி எப்படி தெரியும் அவனுக்கு? அப்போ அந்த கல்லோட கல் உரச போகும்போது நெருப்பு பொறிக்கல் அவனுக்கு நெருப்பை அடையாளம் காட்டியது. அதுல இருந்து என்ன பண்ணா நெருப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நெருப்பு எப்படி எரிக்கிறதுன்றது கண்டுபிடிக்க போகும்போது வெப்பப்படுத்தணும். அப்போ காய 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 நீர்ச்சத்து இல்லாத ஒரு பொருள் தான் வெப்பத்தை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சான். அப்போ அதுக்கு பயன்பட்டதெல்லாம் வந்து மரத்தினுடைய பகுதிகள், காஞ்சி போன மரம், மரப்பட்டைகள், சுள்ளிகள், கிளைகள், அதெல்லாம் உடைச்சு உடைச்சு கொண்டாந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் வந்து நெருப்பு முதலாக நெருப்பு எரிய வச்சு என்ன பண்ணாங்க, சமைக்க கற்றுக்கொண்டான் மனிதன். அப்போ முதல்ல நமக்கு எரிபொருளாக கிடைச்சது வந்து மரம் சார்ந்த பொருட்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த மரம் சார்ந்த பொருட்கள்லயே கூட என்னெல்லாம் நம்ம நாட்டில் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பொதுவா எல்லா மரத்தினுடைய காஞ்சு போய் விழுந்திருக்கிற எல்லா மரத்தினுடைய கிளைகள், அதனுடைய பட்டைகள், வேர்கள், இதெல்லாம் வந்து வெட்டி வெட்டி காஞ்சி போய் கிடக்கிறதுல பொறுக்கிட்டு பொறுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியாது எதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து வேலிக்காத்தானுடைய வந்து மரம் மரம் வந்து
எரிபொருளாக வந்து வித்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மரக்கடைகள்ல வித்தாங்க. விறகு தொட்டிகள் பேரு. வேலிக்காத்தான்றது கருவேல மரம். கருவேல மரம் நம்ம நாடு சார்ந்தது இல்லை. வெளிநாடு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படி அந்த விமானத்தை தூக்கிட்டு போயிட்டா அதை வளர்த்து வச்சு நம்ம நாட்டில் நீர் சத்தெல்லாம் அழிக்க போறாங்கன்றதெல்லாம் தனி வரலாற்று கதைகள். அதெல்லாம் வேணாம். வேலிக்காத்தான் பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. பெரிய பெரிய ட்ரம் வச்சு, பெரிய பெரிய அண்டாக்கள் வச்சு, பெரிய பெரிய தேக்சாக்கள் வச்சு எல்லாம் வந்து சமையல் பண்ண போகும்போது இந்த வேலிக்காத்தான் தான் முதல்ல பயன்படுச்சு. அதுக்கப்புறம் வந்து தைலமரக்கட்டைகள், அதுக்கப்புறம் வந்து சவுக்கு கட்டைகள், அதுக்கப்புறம் மிஞ்சி போன மரத்துண்டுகள், அப்புறம் மரத்தூள்கள் இப்பெல்லாம் வந்து ஸ்டெப் வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மரத்தினுடைய எரிபொருளும் ஒவ்வொரு விதமான பயன்பாடு கொடுக்கணும். ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டை கொடுத்துச்சுன்றது மனுஷன் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் கூட நமக்கு அதிகமா வந்து சமீபத்தில் கிடைச்சது வந்து இந்த கருவேல மரத்தினுடைய பகுதி தான் கிடைச்சிச்சு. அதுதான் வந்து பொதுவா நம்ம நாட்டு பகுதிகளில் வந்து எரிபொருளாக பயன்படுச்சு. அப்ப அத பத்தி பார்க்க போகும்போது, அதுல சமையல் பண்ண போகும்போது சில நன்மைகள் வந்து நெறைய நன்மைகள், சில தீமைகள் இருந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வேற வேற மரக்கட்டைகள பயன்படுத்தணும்னு சொல்லி பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து மண்ணெண்ணெய் கண்டுபிடிச்சது. அந்த மண்ணெண்ணெய வச்சு அப்புறம் அடுப்பெரிக்க கத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்துருக்கோம் நம்ம. ஆமா. அப்ப மரக்கட்டைகள்ல வெளிநாட்டிலயும் அதே மாரி என்னெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஓக் மரத்தினுடைய இத பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டிலயும் வந்து நெறைய கருங்காலி மரம், அந்த மாரி வந்து இன்னும் நெறைய மரங்கள் வந்து எதெல்லாம் வந்து டைம் ஆயிடுச்சோ, வெட்டி வீழ்த்தப்பட்ட மரங்கள் எல்லா மரங்களும் பயன்பாட்டு இருந்துச்சு. சிலதெல்லாம் விலை போகாது. அதாவது வீடு கட்டுறதுக்காக தான் அந்த காலத்துல பயன்படுத்துனாங்க. அது போக மீதி துண்டுகள வந்து எரிபொருள் பயன்படுத்துறாங்க. அப்போ முதல்ல வந்து நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய மரங்கள். அப்ப அதே மாரி வெளிநாட்டுல என்ன பயன்படுத்துறாங்கன்னா இந்த ஓக் மரத்தினுடைய பயன் எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் ஹிக்கேரி, பெக்கன் அப்படின்ட்டு அவங்க வந்து நெறைய வந்து சொல்றாங்க பேரு. ஒவ்வொன்னும் வந்து ஒண்ணு நீண்ட நேரம் எரியக்கூடியது. ஒண்ணு வந்து மெதுவா எரியும். ஆனா லாங் டைமா எரியும். ஒண்ணு அதிகமா எரியும். ஆனா ஷார்ட்டா முடிஞ்சிரும். இன்னொன்னு வந்து டேஸ்ட் குடுக்கக்கூடியது. இப்படிலாம் வந்து அவங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. ஏன்னா நம்ம நாட்டுல ஆராய்ச்சிகள் வந்து நடைபெறது கிடையாது அதிகமா இத பத்தியெல்லாம். ஏன்னா அதுக்கான கால அவகாசங்கள் இல்ல. காரணம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அது. வளர்ந்த நாடுகளுக்கும், வளரும் நாடுகளுக்கும் வித்தியாசம். அப்போ வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண போகும்போது அவங்களுக்கு வந்து மெதுவா எரியணும். ரொம்ப நேரம் எரியணும். ஊதுபத்தி மாரி இப்போ மெதுவா எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஓக் மரக்கட்டைகள அவங்க பயன்படுத்துனாங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இத விட வந்து இன்னும் வந்து சாப்பாடு டேஸ்ட்டா வரணும்னு சொன்னாக்க, கேரி அப்படின்னு ஒரு மரக்கட்டைய அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும். ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, பெக்கன் அப்படின்னு ஒரு மரத்த அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்புறம் மெல்கைட். இது எதுக்குன்னு சொன்னா, ஹீட் அதிகமா புரொடியூஸ் பண்ணணும். இது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம் ரொம்ப ஹார்டான ஒரு உணவுப் பொருள போடுறோம். அப்ப நல்லா வேகணும்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, மெக்கைட் ஒரு மரத்தினுடைய பகுதிகள பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் வேணும்னு சொல்ல போம்போது, உங்க பழமரங்கள் இருக்கு இல்லையா? செர்ரி மரத்தினுடைய தண்டுகள பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி, இந்த டேஸ்ட்டுகள வந்து எப்படி ஆராய்ச்சின்னா வந்து கொண்டு போய் இந்த லேபரேட்டரில டெஸ்ட் பண்றது கிடையாது. அவங்க சமையல்ல வந்து 4 மரக்கட்டைகள வச்சு 4 விதமான தேக்சாக்கள்ல சமையல் பண்ணி பார்க்குறாங்க. எதுல எந்த மாரி டேஸ்ட் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்படித்தானே ஆரம்பத்துல கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் லேப்ல கொண்டு போய் வெட்டி கொண்டு போய் லேப்ல போட்டு எரிச்சு கிரிச்சு எல்லாம் பார்த்து என்ன இது எதனால வருதுன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தத்துல இந்த மாரிலாம் நடந்திருக்குது. ஆக மொத்தத்துல பொதுவா மரம் யூஸ் பண்ண போம்போது, ரொம்ப தக்கையா, வெயிட் இல்லாத மரங்கள வந்து மனிதன் பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்? ஏன்? அது சீக்கிரமா தீர்ந்து போயிடும். அது எரிபொருள் பயன்படாது. கொஞ்சம் கம்மியா தான் பயன்படும். வெயிட்டான மரக்கட்டைகள பயன்படுத்தணும்னு சொன்னா, லாங் டெர்மா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் போய் சுமந்துட்டு வரணும். இல்லன்னா தோள்பட்டம் சுமந்துட்டு வரணும். தலையில சுமந்துட்டு வரணும். அதனால வந்து என்ன பண்ணா, வெயிட்டான மரமா பார்த்து, எப்படி எரிபொருளுக்கு எப்படி வரணும்னு சொன்னா, வெயிட்டான மரமா பார்க்கணும். காய்ச்சலான மரமா பார்க்கணும். வெயிட்டான மரம் தண்ணி ஊத்துனா வெயிட் ஆயிடும். நைட்லாம் ஊற வச்சுட்டோம்னா வெயிட் ஆயிடும். அப்படியே ஏமாத்திருவாங்க. ஊற வச்ச மரங்கள். அது இன்னும் நமக்கு வந்து என்ன ஆகும்? அவ்வளவுதான். எரியவே எரியாது. இப்படிதான் வந்து டெவலப் ஆயிட்டே வந்துச்சு. இது ஒரு கட்டத்துல வந்தோம்னா, உலக நாடுகள் மத்தியில வந்து மரங்கள் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்றது 1. வேறு எரிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. 2. இந்த 2 விஷயங்களும் தான் வந்து மரத்திலிருந்து எரிபொருள் அப்படின்ற வேற விஷயத்த மாத்திக்கிறதுக்கான ஒரு இடம் கிடைச்சது. இன்னைக்கும் மரத்தினுடைய எரிபொருள் பயன்படுது. எதுக்காக?
பெரிய அளவுல சமையல் பண்ண போகும்போது ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சு பண்றாங்க இல்லையா, அது டேஸ்ட் கொடுக்குது. விழாக்களுக்காக பொதுவாக கல்யாண விருந்துகள் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சு பண்றது. இப்போ அது குறைஞ்சிட்டு வருது. இப்போவும் இருந்துட்டு இருக்குது. அந்த மரக்கட்டைகளை வச்சு பயன்படுத்தி அந்த சமையல் போகும்போது அதோட டேஸ்ட் வேற. ஒரு இன்டீரியர்ல உள்ள 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 இதெல்லாம் வந்து எரிபொருளை வச்சு பயன்படுத்த போகும்போது அதோட டேஸ்ட் வேற தான் இருக்குது. அந்த காலத்துல மாதிரி டேஸ்ட் இல்லையே நினைக்கிற போகும்போது தான் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரி, மரங்களுடைய பயன்பாடுக்கு அப்புறமா மனிதன் என்ன பண்ணா மரத்தூள்கள். அப்போ அந்த இதுல இழைப்பாங்க இல்லையா, என்ன இதுல மரம் இழைக்கக்கூடிய இடங்கள் இருக்கு, எனக்கு பேர் மறந்து போச்சு. சாமில். சாமில்ல போனா மரம் அறுத்து கொடுப்பாங்க. அது அறுக்க அறுக்க அது தூள் வந்துட்டே இருக்கும். இந்த தூள்களை வாங்கி மரத்தூளை வாங்கி எரிபொருளாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா. இதெல்லாம் வந்து இந்த போன செஞ்சுரி வரைக்கும் நடந்த விஷயங்கள். இந்த செஞ்சுரியில கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் செஞ்சுரிக்கு இருக்குமான்னு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். கல்லுல ஆரம்பிச்சது, எங்க ஆரம்பிச்சது? ஏன்னா மனிதனே எதுல ஆரம்பிச்சிருக்கிறான்? மண்ணுல ஆரம்பிச்சிடறேன். அவனுக்கு சமையல் எதுல ஆரம்பிச்சது? என் நெருப்பு கல்லுல ஆரம்பிச்சது. அப்ப கல்லுக்குள்ள நெருப்பு பதுங்கி இருந்தது. மனிதனுக்குள்ள வந்து ஒரு சூடு இருக்கு, நெருப்பு இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல. மனிதனுக்குள்ள நெருப்பு இருக்கிறனால தான் உயிரோடு இருக்கிறான். கல்லுக்குள்ள சூடுறதுனால தான் அந்த நெருப்பு கிடைச்சிச்சு. அடுப்பா மாறிச்சு. 3 கல்ல வச்சான். ஒரு கல்ல 2 கல்ல வச்சான். மொத்தம் 5 கல் தேவை. 3 கல்ல வச்சு எதுக்கு அடுப்பு ஏத்துறதுக்கு? 2 கல்ல உரசருக்கு நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. மொத்தம் 5 கல்ல தான் கண்டுபிடிச்சான். 5 எலிமெண்ட், 5 விதமான மூலப்பொருட்கள். இதை கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் மரத்தூளுக்கு வந்து அதுக்கப்புறமாக வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இதுதான் கெரசின், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி உள்ள எரிவாயுக்கள் இதுல இருந்து கண்டுபிடிச்சு இதை எரிவாயுக்கள் ஆக்குறது. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது? இப்ப கேஸ். இப்ப கேஸ் அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து மரத்துல வந்து மரக்கட்டைகளை வச்சு எரிக்க போகும்போது கிடைச்ச டேஸ்ட் வந்து கெரசின் ஸ்டவ்ல வச்சு கிடைக்கல. கெரசின் ஸ்டவ்ல சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு கேஸ் ஸ்டவ்ல வைக்க போகும்போது டேஸ்ட் இல்லை. ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்த காலகட்டங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பார்க்கற வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உணவு மருத்துவத்தை பற்றி தெரிய போகும்போது உணவுனுடைய வரலாற்றை தெரியணும். அது வந்து நடந்து வந்த பாதைகளை தெரியணும். எப்படிலாம் நடந்து வந்திருக்குது, எப்படி இருந்துச்சு, ஏன் அந்த காலத்துல உள்ள டேஸ்ட் இப்போ இல்லை அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி மரங்கள் எப்படி பயன்படுத்திருக்காங்க, எந்த மாதிரி மரங்கள் எப்படி டேஸ்ட் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான்றதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அதுக்கப்புறமா வந்து இப்பவும் வந்து இந்த மருத்துவ பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? லேட்டஸ்டா கிரில் சிக்கன், கிரில் யூசேஜுக்கு வந்து அது பயன்படுத்துறாங்க. இப்பவும் மரம் யூஸ் பண்றாங்க. சரி, மரத்தை தாண்டி மரத்தூள். மரத்தூளை தாண்டி எங்க போனாங்க? கரி, கோல், நிலக்கரிகள். அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதை வச்சுதானே ட்ரெயின் ஓடிச்சு. அதை வச்சுதானே எரிபொருள் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி வந்து நிலக்கரிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து மனுஷன் எங்க போனா? கேஸ் ஸ்டவ் வந்தாச்சு. கேஸையும் தாண்டி எங்க போயிட்டான்? எலக்ட்ரிக். எலக்ட்ரிக்னு ஒன்று வர போகும்போது இதையும் தாண்டி பயோகேஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்குது, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. முழு பயன்பாட்டிற்குள்ள வரல. அப்ப எலக்ட்ரிக்கோட தான் நிக்குது. அப்ப எலக்ட்ரிக் பயன்படுத்த போகும்போது எவ்வளவு ஆபத்துகளை சந்திக்கின்றான் என்றால், ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, ஒரு டாக்டர், ஒரு டாக்டர், ஆங்கில மருத்துவர். அவர் வந்து இந்திய மருத்துவத்தை வந்து ரொம்ப விரும்பி வந்து இந்தியன் மெடிசனை தான் அவர் ஹேண்டில் பண்ணார் கடைசி காலத்துல. இப்ப இல்ல, உயிரோடு இல்லை அவரு. அவர் சொல்றாரு, நம் உடம்புக்குள் ஒரு குட்டி கல்பாக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னார். இப்ப 20 வருஷம் தான். அப்போ குட்டி கல்பாக்கம் என்னது? அந்த ஓவன்ல வச்சு நம்ம வந்து ஒரு பேக் பண்ணி நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிட போகும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நல்ல செல் எல்லாம் அழிச்சிடுது. செல்லை யாரா உற்பத்தி பண்ண முடியுமானா முடியாது. செல்லை உடனே இப்ப தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் உற்பத்தி பண்றதுக்கான வந்து அவசரங்களை இதை உற்பத்தி பண்ண வேண்டிய முடிஞ்ச ஒரு பொருள் கிடையாது செல்லு. செல் அழிஞ்சிட்டா புது செல் உற்பத்தி ஆகணும். இந்த செல் உற்பத்திக்கு உடம்புக்குள்ள ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பு மண்ணீரல். அந்த மண்ணீரல் வந்து சேதம் அடைஞ்சிடும் சுத்தமா. மண்ணீரல் சேதம் அடைஞ்சிட்டால் மண் சேதம் அடைஞ்சிடும். மண்ணுன்னா எது? மனிதனுடைய உடல் தான் மண். அந்த இடத்த புரிய போகும்போது இந்த ஓவன்ல செய்யக்கூடிய உணவுகள், நம்ம பேக்கரி ஃபுட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத புரியணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் பேக்கரி ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிட மாட்டோம். நாங்கள் வீட்டில் வச்சிருக்கோம்ல, வீட்டில் தான் இருக்குது, எங்கள்கிட்ட ஓவன் இருக்கு.
எல்லா வீடுகள்லயும் ஓவன் இருக்கு இப்போ. எப்போ மேரேஜ் கல்யாணம் ஆகி வரும்போதே ஒரு ஓவனுக்கு தான் கொடுத்து அனுப்புறோமே நாங்க தான். அப்படின்னு சொல்ல போகும்போது நாம வந்து நாங்க பேக்கரியில் வெளி சாப்பாடு சாப்பிட மாட்டோம். எல்லாமே இங்கே தான். ஒரு நிமிஷம் கிட்டாது. இதோ தரேன் இன்ஸ்டன்ட். உடனே தரேன் பாருங்க. ஹோட்டல்ல போனாங்க இன்ஸ்டன்ட். காலையில நேத்து சுட்ட வடையை இன்னைக்கு சுட வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று சுடுதா இன்னைக்கு சுடுதான்னு தெரியாது. என்ன இது சுட சுட இருக்க வடை. பிச்சு பார்த்தா உள்ள நூலும் ஊசியா இருக்கு. போத்து அப்படி துணியா பார்த்துங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இப்படியெல்லாம் வந்து ஓவனுடைய பயன்பாடு இருக்குதுன்ற தெரிய போகும்போது நாம ஜாக்கிரதையா இருந்தால் செத்து போயிட மாட்டாங்க. யாரும் செத்து போயிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இருக்கோம் தான் பண்ணும். ஸ்லோ பாய்சன் அது. எப்படி நம்ம வந்து உடம்புல வலி ஏற்படுது இல்ல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு நம்ம சொல்றோமே, அது எங்க வலிக்குது? தசைகள்ல வலிக்குது, மசில்ஸ்ல பெயின். அந்த மசில் பெயின் ஏன் ஏற்படுது? தசைகள்ல உள்ள செல்கள் டேமேஜ் ஆகுது. அந்த செல்லு டேமேஜ் ஆக போகும்போது என்ன பண்ணுது? என்னை காப்பாத்துங்கன்னு காப்பாத்துங்கன்னு கத்துறது தான் அந்த வலி, தசை வலிகள். பாடி பெயின் இல்லாம யார் இருக்கிறோம்? அப்போ அந்த பாடி பெயின் வரப்போகும்போது இன்னைக்கு காலையில டீக்கு வந்து தொட்டு சாப்பிட்டோம். ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டேன். என்ன பேரு? ரஸ்க். நான் 2 மில்க் பிக் இது சாப்பிட்றேன். இந்த 2 நான் வந்து மேரி பிஸ்கட் மட்டும் தான் சாப்பிட்றேன். அதில் ஸ்வீட்டே கிடையாது. எங்க மேரி பிஸ்கட் என்ன செய்யுது? உடல்ல போய் ஒட்டிக்குது. அது ஸ்டிக்கியா ஆயிடுச்சுன்னு சொன்னா அது இந்த குளூட்டன் ஃப்ரீயா வந்து குளூட்டனை வந்து பிரிச்சு வெளியே கொண்டாந்து தள்ளுறது எவ்வளோ நேரம் ஆகுது? பசையம், அதாவது பசையம். குளூட்டன்னா பசை மாதிரி ஒட்டிக்குது போய். அதெல்லாம் வந்து சுரண்டி கொண்டாடுறதுக்கு எப்படி முடியும்? எவ்வளோ பிளட் அந்த குடலுக்கு சப்ளை பண்ண முடியும் ஹார்ட்டால? அப்ப என்ன ஆகுதுன்னா செல்லு டேமேஜ் ஆயிடுது. புது செல் உற்பத்தி இல்ல. பழைய இருக்கிற செல்லாம் வந்து இழந்துட்டே போகுது. ஒரு ஓவன்ல தயார் பண்ண ஒரு உணவை சாப்பிட்டோம்னு சொன்னா, ஒரு ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். 1,00,000 செல் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ லட்சம்ன்றதுலாம் இப்ப கணக்கு இல்ல நம்மட்ட. கணக்கு இருக்குது. நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணா வரும். ஆனா இப்ப என் கையில இல்ல. ஆனா 1,00,000க்கு மேல தோராயமா நான் சொல்றேன். அப்படின்னு சொன்னால் 1,00,000 செல் மறுநாள் உற்பத்தி ஆயிடுமானா ஆகாது. உடம்புல வந்து மெட்டபாலிசம்னு ஒன்று இருக்குது. இறந்த செல்களை அது வந்து வெளியேற்றிடுது. வந்து ரிப்பேர் ஆன செல்லாம் புதுப்பிச்சுக்குது. புது செல் உற்பத்தி பண்ணிக்குது. அதுக்கு பேர் தான் வந்து மெட்டபாலிசம் அப்படின்றதெல்லாம் சயின்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம்ட்டு யாராவது சயின்ஸ் பார்க்குற கூட பேசலாம். இது ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஆனால் அது உடனடியாக நடந்துருமான சாத்தியம் இல்லை. அந்த செல் உற்பத்திக்கு பயன்படக்கூடிய உறுப்பு மண்ணீரல். அந்த மண்ணீரல் வந்து எதை சார்ந்ததுன்னு சொன்னா மனிதனை சார்ந்தது. ஏன்னா மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன். மண்ணுனா என்னது? நம்ம இப்போ வந்து அன்னமயம் உடம்புறது பிசிக்கல் பாடி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபுட்டு. அன்னமயம் அப்படின்னு சொன்னா அந்த அன்னமயம்ன்றது என்னது? அன்னம்ங்கிற உணவு எங்க இருந்து கிடைச்சது? மண்ணு தான் கிடைச்சிச்சு. மனுஷனும் மண்ணு, அவன் சாப்பிட்றதும் மண்ணு. அப்போ அவன் அழிஞ்சு போனது மண்ணு அழிஞ்சு போயிட்டால் அவன் எப்படி ஆரோக்கியமான மனிதன் அந்த மண்ணா இருக்க முடியும்? ஆரோக்கியமான மண்ணா ஆரோக்கியமான மனிதனா இருக்க முடியுமானா முடியவே முடியாது. அப்போ அது முடியணும்னு சொன்னால் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓவன் விட்டு நம்ம வெளியே வரணும். நம்ம எப்படியே திரும்ப திரும்ப போயிட்டு விறகுக்கே வர சொல்றீங்களான்னு கேட்குறீங்களா? கேட்கலாம். வந்தா நல்லது. வர முடியுமான்னு தெரியாது. எனக்கு தெரியாது. என் லைஃப்ல தெரியாது. எனக்கு அப்புறம் ஒரு லைஃப் கூட யோசிச்சு ரிவர்ஸ் வரலாம். நாங்க முதல்ல வந்து ஓவன் வெளியே எலக்ட்ரிக்கல் வெளியே வந்துடுறோம். அப்புறம் கேஸுக்கு போறோம். அதுக்கப்புறமா வந்து நாங்க பயோகேஸ் போறோம். அதுக்கப்புறம் இல்லைன்னா பயோகேஸ் கிடைக்காது எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம்? நாங்க வந்து மறுபடியும் வந்து சீமெண்ணெய் விளக்குக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் மரக்கட்டைகள் தேடி போறோம். அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் ரிவர்ஸ் கூட வரலாம். அது ஆரோக்கியமான நிலை தான். யாரும் வர முடியாது. வந்தது பாதையில் வந்தாச்சு. திரும்ப வந்து போக முடியாது. அட்லீஸ்ட் எலக்ட்ரிக்கல் இந்த ஓவனை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிட்டு அட்லீஸ்ட் கேஸ் அளவுக்காக நின்னோம்னு சொன்னா நம்ம லைஃப்ல செத்து போயிட மாட்டோம்னு சொன்ன பத்திங்களா? மறுபடியும் சொல்றேன். நம்ம இப்போ டெய்லி டெய்லி செத்துட்டே இருக்கிறோம். உடம்பு வலிக்குது. யாருக்கு வலிக்கல? சரி. நேத்து என்ன சாப்பிட்டோம்? இது ஒரே ஒரு கடையில ஒண்ணு என்ன வாங்கி சாப்பிட்டோம். ஏதோ ஒரு ரோல் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டோம். ரோல் எங்கேருந்து எடுத்து கொடுத்தாங்க? சூடா கொடுத்தாங்களே. எப்போ போட்ட ரோல் அது? எப்பயோ போட்டது. சூடா கொடுத்தாங்க. எப்படி சூடா கொடுக்குறாங்க? ஓவன்ல வச்சு தானே கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரே ஒன்று தான். ஒரு ரூ. 25 கொடுத்த ஒண்ணே ஒண்ணு வாங்கி சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு உடம்பு வலிக்குது. ஏன் வலிக்குது? அந்த செல்லெல்லாம் வந்து அதுக்காக போராடுது. ஒரு எலக்ட்ரிக்கல் உள்ள வந்துச்சு. அப்போ கல்பாக்கம் வந்து எவ்வளோ ஆபத்தானது? 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அதனுடைய வீச்சு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, சென்னையெல்லாம் அழிஞ்சு போயிடும். பிற்காலத்துல வேலூர் தான் வந்து இந்த முதல் ஆரம்ப நிலை இந்த நகரமா இருக்கும்லாம் ஒரு ஆராய்ச்சியில சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையை பொறுத்தவரைக்கும் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அது மாதிரி எங்கெல்லாம் அணு உலைகள் இருக்குதோ அங்கேருந்து 200 கிலோமீட்டர். அயல்நாடுகள் எல்லாம் அணு உலைகளை மூடிட்டு அவங்க நம்ம நாட்டில் வந்து திறக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அரசியல். அதெல்லாம் விட்டுலாம் நம்ம. ஆக மொத்தத்தில் அதுக்கே அவ்வளோ வீச்சுன்னா நாம வந்து இந்த அணு உலையை எதிர்த்தெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதை எதிர்க்கிறோமே நம்ம வீட்டிலே தான் அணு உலை வச்சிருக்கோமே. அந்த அணு உலையை விட்டு வெளியே வர முடியுமான்றது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் உணவு மருத்துவத்தில். அப்போ அது மாதிரி கடையில் வாங்குற பிஸ்கெட்ஸு அதே மாதிரி வந்து இப்போ நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோமோ அது மாதிரி ஓவனில் வைக்கிறத பற்றி பேசியிருக்கோம் இன்னைக்கு. நேற்று ஃப்ரிட்ஜு, இன்னைக்கு ஓவன்.
நேத்து வந்து கூலு, இன்னைக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ். நேத்து கூல் ட்ரிங்க்ஸ், இன்னைக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ். ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து இம்மீடியட்டா பாய்சன் அது. கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்லோ பாய்சன். அப்ப அதுவும் பாய்சன், இதுவும் பாய்சன். இதெல்லாம் அப்ப பேக்கட் ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம சாப்பிடவே கூடாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஹீட் பண்ணி தராங்க பார்த்தீங்களா? கடையில விக்கிற பொருள் வந்து நம்பகத்தன்மை கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம வீடுகள்லயே செஞ்சு சாப்பிடுறது நலம். இல்லாதவங்களுக்கு வேணா வெளியில வாங்கிக்கலாம். அது கூட வந்து எப்படி போட்டு அப்பவே அவன் குடுத்துட்டானாலும் சரி, அவன் ஆறி போய் கொடுத்தாலும் சரி வாங்கிக்கலாம். ஏன் ஆறி போச்சு? அந்த காலத்துல எல்லாம் வந்து ஃபேமஸான ஹோட்டலுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆரிய பவன். நான் நினைச்சுக்குவேன், இவன் ஆறி போனதை கொடுப்பாங்களோ, அதனால ஆரிய பவன் சொல்லுவாங்கன்ட்டு. அவன் ஆரியர்கள்ன்றது எனக்கு தெரியாது. ஆரிய பவன்னா ஆரி கிடைக்கும் இங்க. சூடா கிடைக்காது நினைச்சிட்டேன் நான். இப்படிலாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறோம். சூடா ஒன்றும் வாங்க வேணாம். ஒரு ஹோட்டல்ல போய் வாங்க போகும்போது சுட்டு சூடா தராங்களான்னு பார்க்கலாம். வச்சிருந்து சூடாக்கி தராங்களான்னு பார்க்கக்கூடாது. அப்படி ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி ஓவன் யூசேஜை ஸ்டாப் பண்ண வைக்கணும். இந்த விஷயங்கள் தான் எரிபொருளை பற்றி பேசக்கூடிய செய்திகள் முக்கியமான செய்திகள் இன்னைக்கு. அப்போ இதுதான் எரிபொருள் வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம எதுக்கு போக போகிறோம்? பாத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். வெசல்ஸ். இப்போ எப்படி மண்ணால் செய்யப்பட்டதுன்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி பாத்திரங்கள்னு சொல்ல போகும்போது நம்மெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் இல்லையா? எந்தெந்த பாத்திரங்களுக்கு எந்தெந்த பாத்திரங்கள் பயன்படுன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேச போகிறோம். அதனால இன்னைக்கு முதல்ல எரிபொருள் அடுப்பு எரிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் பாத்திரங்களை பற்றி பேசுவோம். அப்புறமாக வந்து அதுக்குள்ள என்னென்னலாம் போட்டு எப்படி பண்ணுன்றதை பற்றி, உங்களுடைய ரசனைகள் எப்படி இருக்குது, ரெசிபி எப்படி இருக்கிறத பற்றிலாம் அப்புறமா போகணும். ஒன்று ஒன்றா தான் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டராக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பேசுறதே திரும்பி பேசுகிறோம் சில பேர் சொல்லலாம். இருந்தாலும் கூட வந்து சாப்பிட்டதே திரும்ப சாப்பிட்டு தான் வரோம் நம்ம. எப்போ வந்து சாப்பிடாம இருக்கிறோம்? வாழ்நாளில் ஒரு முறை தான் இட்லி சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் தோசை சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் பொங்கல் சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் பூரி சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் சோறு சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் மட்டன் சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் சிக்கன் சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் மீன் சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் இறா சாப்பிட்ருக்கேன். ஒரு முறை தான் காடை சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் கவுதாரி சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் பாம்பு சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் பள்ளி சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் குரங்கு சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் பூனை சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் நாய் சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் யானை சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் ஒட்டகம் சாப்பிட்ருக்கேன், ஒரு முறை தான் கரடி சாப்பிட்டேன், ஒரு முறை தான் புலி சாப்பிட்டேன், ஒரு முறை தான் சிங்கம் சாப்பிட்டேன். அப்போ மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடா பண்ண முடியாது. அரிசி சாதம் ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை சாப்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட், நான் டெய்லி வெரைட்டி தான் எனக்கு வேணும். வெரைட்டினா அந்த சாலையில் தட்டி வைப்பாங்க, அது பேர் வரட்டி. இது வெரைட்டி. அப்போ இந்த என்னது வெரைட்டி? நமக்கே இப்போ வந்து டெய்லி இட்லி சாப்பிட முடியுமா? டெய்லி தோசை சாப்பிட முடியுமா? டெய்லி ஒரே சாம்பார் 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 30 நாள் சாம்பார் முடியுமா? முடியாது. ஏன்னா மனிதனுடைய மனம் வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியது. டேஸ்ட் மாறிட்டே இருக்கணும். அது மாதிரி நாக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டு. இப்படி ஒன்றுலயும் வந்து நம்ம வித்தியாசத்தை எதிர்பார்க்குறோம். நேற்று வந்து வெள்ளை சட்டை போட்டால் இன்னைக்கு மஞ்சள் சட்டை, நாளைக்கு சிவப்பு, நாளைக்கு கருப்பு. இப்படி வந்து ஒரு நிறம், ஒரு நாளைக்கு ஒரு நிறம். நம்ம ஒன்று போட்டதே போட மாட்டோம். அதே மாதிரி தான். அதே வெள்ளை மட்டுமே இருக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கவும் கூடாது. ஆக மொத்தத்தில் இந்த ஓவனுடைய பயன்பாட்டை நம்ம விட்டு வெளியே வந்துட்டால் மிகப்பெரிய வெற்றி சாதனை. நம்முடைய குழந்தைகள் வருங்கால ஜெனரேஷனுக்கு வந்து மருத்துவமனை இல்லாத, டாக்டர்கள் உதவி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னு சொன்னால், நம்ம வந்து வருங்காலத்தில் வந்து பிஸ்கட்டுலாம் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ஓவனில் செஞ்சலாம் நினைக்கிறாங்க. வேற மாதிரியான இனிப்புகள் இந்த காலத்தில் எவ்வளோ செஞ்சுக்கிறாங்க. வேற மாதிரியான கார வகைகள், பலகார வகைகள்லாம் வந்து நம்ம நாட்டில் பாரம்பரியமாக உள்ள வந்து உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி திரும்ப எடுத்து தோண்டி எடுத்து நம்ம அது மாதிரி பழக்கப்படுத்தி அவங்க சாப்பிட பழக்கப்படுத்தி, ஓவனுடைய அதே மாதிரி வந்து உணவுகளை வந்து சாப்பிடாம இருக்கிறது ஒன்று, வீட்டில் ஓவனை வந்து தடை செய்கிறது ஒன்றுன்னு 2 விஷயங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் உடம்பு வலிக்காதுங்க. உயிர் போயிட பற்றி பேசலை. நான் 50 வருஷம் பிஸ்கட் சாப்பிட்றேன், 60 வருஷம் பிஸ்கட் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. நான் கூட தான் சாப்பிட்றேன், என்னைக்காவது சாப்பிட்றேன். சரி, அன்னைக்கு உடம்பு வலிக்கிறது தான் செய்யுது. அது அப்போ தெரியாது. அது எங்கேயாவது 4 மணி 5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வலி தெரியுது. சாப்பிடும்போது டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ வந்து இது மாதிரி வந்து அங்கே கடையில் விற்கிறதா எப்படி செய்கிறாங்க, அப்படி கொடுக்குறதான பேக்கிங் எப்படி செய்கிறாங்க அவங்க? சரி, ஹோட்டலில் இன்னைக்கு வாங்குறதே அது மாதிரி சொல்ல வச்சு தராங்கன்னு போகும்போது திங்க் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கிடைச்சா வாங்கணும், இல்லை ஆறி போனாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்துடலாம்.
வீட்டில் வந்து வேணா நம்ம சுட வச்சுக்கலாமான்னா அது தேவைப்பட்டா சுட வச்சுக்கங்க, அது வேற விஷயம். மறுபடியும் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை பண்ணால் அது வேற கெடுதல் தான் போகுது. வேற மாதிரி கெடுதல் ஆகிட்டு போகுது. அப்படியே யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த விஷயத்தை பதிவு பண்ணி வைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு உணவை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றாங்க. நான் இன்னைக்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து என்ன உணவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் நான். வெரி ஃபர்ஸ்ட் வந்து பாலை பற்றி சொன்னேன். அப்புறம் பழத்தை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் தாய்ப்பாலை பற்றி பேசணும். ம் முருங்கையை பற்றி ஓரளவுக்கு பேசணும். அப்படி யோசிக்க போகும்போது நான் தண்ணீரை பற்றி பேசலாம்னு நினைச்சேன். அது சாப்பிட போகும்போது பேசிக்கலாம், ஏன்னா சாப்பிடும்போது விக்கிக்கணும்ல, அப்போ பேசலாம். ஆனால் இன்னைக்கு வேணாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. வேற என்ன சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு டைமு, நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன இப்படி பேசிட்டே இருக்கீங்க, எப்போ முடிப்பீங்க, நான் போய் சார் வேணாமா அப்படின்னு கேள்வி வருது. சரி, சமையல் பொருளில் வந்து நான் யோசிச்சேன் இன்னைக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மைண்டில் ஒன்று வந்துச்சு, ஏதாவது ஒரு காயை பற்றி பேசுவோங்க. இது வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கலாமா? ஏன்னா இது கத்திரி சீசன். கத்திரி சீசன் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? சயின்டிஃபிக் ப்ரூவ்லாம் கிடையாது இது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கத்திரி சீசன் அப்படின்னு சொல்றது ஏப்ரல் மாதம் கடைசியிலேருந்து மே மாதம் ஒரு பகுதி வரைக்கும் வரும். அதாவது சித்திரை மாதம்னு வச்சுக்கலாம். தமிழ் மாதத்தில் சித்திரையினுடைய ஒரு 10 நாளும், வைகாசியில் ஒரு 15 நாளும், 25 நாட்கள், 24 டேஸ் எக்ஸாக்டா. இது வந்து கத்திரி வெயில் நம்ம தாக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் சொல்லி வச்சிருந்தாங்க. அப்படி இந்த கத்திரி வெயில் தாக்கப்போ உச்சகட்டமான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் இது. கத்திரிக்கிற மாதிரி வெயில் அது, சுட்டெரிக்கும் வெயில் அது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வெளியே போக வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து காலையில் 11 to 3 வந்து வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. 11 to 3 என்ன அப்படின்னாக்கா, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து 11 to 3ன்றது முக்கியமான நேரம், நெருப்பு நேரம். 11 to 1 ஹார்ட்டோட டைமு, 1 to 3 சிறுகுடல் நேரம்னா ரெண்டுமே வந்து நெருப்போட நேரங்கள். அப்போ கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் எவ்வளோ வெயில் தாக்குது, நம்ம வந்து நிழலில் இருக்கிறது நல்லது, கொடையோட போங்க, தொப்பியோட போங்க, தண்ணியோட போங்கன்னு சொல்லிட்டு அது ஹைட்ரேட் ஆகிடாமல் டீஹைட்ரேட் ஆகிடும் பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கத்திரி வெயில் நேரம் வந்து உச்சகட்ட வெயில் நேரமாக இருக்குதுன்றது ஒரு பகுதி. பொதுவாக இந்த நேரத்தில் தான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து அதிகமாக விளைஞ்சிச்சு. இப்போ வந்து எல்லா நேரங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் பயிரிட்டாலும் கூட அதிகமான விளைச்சலை இந்த காய் தரக்கூடிய காலம் வந்து இந்த சீசன், சம்மர் சீசன். பொதுவாக இந்த டைமில் தான் வந்து கத்திரிக்காய் நிறைய வந்து அறுவடை செஞ்சாங்க ஒரு காலத்தில். இப்போதான் எல்லா காலமும் எல்லாம் 12 மாதங்களும் எல்லா பயிரும் பண்ணுற மாதிரிலாம் வந்து வளர்ந்துருச்சு விஞ்ஞானம். சரி, அப்போ வந்து கத்திரிக்காய்க்கும் இந்த கத்திரி வெயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னால், கத்திரி வெயில் எப்படி ஹீட் ஆனதோ அப்படி கத்திரிக்காயும் ஹீட் ஆனது. ஹீட் ஆனது அப்படின்றது ஒரு பொருள். இன்னொன்று வந்து அது உடம்பு ரொம்ப கெடுதலானது ஒன்று. என்ன கெடுதல் அது? கெட்ட காய் அது. என்ன காய்? என்ன கெடுதல் அது? என்ன காய்? என்ன கெடுதல் பண்ணக்கூடிய காய் அது? அரிப்பு, ரஜினா. இந்த பகுதியே ரஜினாவாக தான் பயன்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோம், ஸ்பான்சர் பண்ணுறோம், டெடிகேட் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் அவங்க தான் வந்து டெய்லி ஒரு உணவுப் பொருளை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அரிப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போதான் மோனிஷா சொல்கிறாங்க ஸ்கின்னுன்றாங்க. டூ டேட் இருந்தாலும் பாராட்டுகள். இப்படியா சொன்னீங்க. ஸ்கின்ல அரிப்பை ஏற்படுத்துது கத்திரிக்காய். அரிப்பு உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அது ஒரு ரொம்ப தொந்தரவான பொருள் அது. கரப்பான் அதிகமாகுது, ஸ்கின் டிசீஸ் உண்டாக்குது, எல்லாம் ஒரே பொருள் தான் அப்படின்னு தான் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கத்திரிக்காயோட பயன்கள் பத்தி தெரியணுமா? கத்திரிக்காய் இங்கிலீஷ் என்ன பேரு? பிரிஞ்சால். இன்னொரு பேரு
எக் ஃப்ரூட். பூர்ணிமா, பாராட்டுக்கள். அப்போ அந்த எக் ஃப்ரூட் வெஜிடேரியன்லயே நான்வெஜ் பேர் அதுக்கு. அப்புறம் இப்போதான் அப்படின்னு போடுறாங்க. அவங்க காதல் விழலையா? எக் பிளான்ட்ல முதலே சொல்லிட்டாங்க பொண்ணு. இல்லை நம்ம குரூப் தான் அங்கே பேசுது. அந்த கத்திரிக்காய் வந்து என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு யோசிக்க போகும்போது நீங்க கேள்விப்படாதவங்களுக்கு ரொம்ப வியப்பு தரக்கூடிய விஷயங்கள் அது. எல்லோரும் எதை விரும்புவார்கள்? எல்லோரும் எதை விரும்புவார்கள்? நான் 32 வாரம் வச்சிருக்கிறேன். எல்லோருடைய விருப்பமும் எதுவாக இருக்கும்? பியூட்டி, ஏரியா. அழகை விரும்பக்கூடியவர்கள். அழகை அழகாக்கி தருவதற்கு, அழகை கூட்டி தருவதற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு காய் வந்து கத்திரிக்காய். பாடி ஃபிட்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கத்திரிக்காய் கட்டாயமே வேணும். தொலை தொலை இருக்காங்க பார்த்தீங்களா, லூசா, பொது பொது பொதுன்னு இவ்வளோ சதை டைட் பண்ணி கொண்டு வந்துடும். கத்திரிக்காய் டைட் பண்ணி எப்படி டைட்டா இருக்கு பார்த்தீங்களா? கத்திரிக்காய் எப்படி டைட்டா இருக்குமோ அது மாதிரி உடம்ப டைட் பண்ணி கொடுக்கறது கத்திரிக்காயோட பயன். அப்ப பியூட்டிஷியன்கள் வந்து கத்திரிக்காயை பயன்படுத்தலாம். நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பியூட்டிஷியன்களே தேவையில்லை. கத்திரிக்காயே ஒரு பியூட்டிஷியன் தான். அது உடம்பை ஷேப் பண்ணுது, டைட் பண்ணுது. அப்ப தேவையற்ற சதைகளை வந்து என்ன பண்ணுது? ஒருங்கிணைச்சு அதை வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்துருது. அன்ஷேப்டு பாடியில, ஒபிசிட்டியில, டிஸ்டென்ஷன்ல டைட் பண்ணதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து கத்திரிக்காய் செய்கிறது. அதுக்கப்புறமா தொடர்ந்து யூரின் போகுது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதை கண்ட்ரோல் பண்றது கத்திரிக்காய் பயன்படுது. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிற கத்திரிக்காய் ஒரு விதத்துல பயன்படுது. எப்படி பயன்படுதுன்னு சொன்னா, ஃபேட்டை பர்ன் பண்ணுது. உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு கத்திரிக்காய் மிக ரொம்ப அற்புதமா பயன்படுது. அழகுக்கு அழகு பயன்படுது. அழகின் சிரிப்புல வந்து கத்திரிக்காய் வருது. இங்க ஆரோக்கியத்தின் அழைப்பிற்கும் யார் வருது? கத்திரிக்காய் வருது. மனதோடு பேசுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் கத்திரிக்காய் வருது. ஏன்? ஒரு பார்ட் ஆஃப் தூக்கமின்மைக்கு கத்திரிக்காய் பயன்படுது. இன்னொரு பார்ட்ல தூக்கத்துக்கு எடுத்துரும், அது வேற விஷயம். இன்னொரு பார்ட் அந்த அதர் ஹேண்ட். ஆனா ஒரு பகுதியினர் இந்த உணவு மருத்துவம் முடிக்க போகும்போது எந்த பகுதியினர் உங்களுக்கு புரிஞ்சிடும். எந்த பார்ட்டுக்கு வந்து தூக்கமின்மை கத்திரிக்காய் மருந்து, எந்த பகுதியினருக்கு இந்த கத்திரிக்காய் விஷம் தூக்கம் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு ரெண்டா பிரச்சனை பார்க்கறது புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ ஒரு பார்ட், ரெண்டு விதமான பார்ட் இருக்குது தூக்கமின்மைக்கு. அதுல ஒரு பார்ட்டுக்கு கத்திரிக்காய் மருந்தாக பயன்படுது. அப்புறம் குடல் பூச்சிகளை ஒழிப்பதற்கு கத்திரிக்காய் பயன்படுது. வார்ம்ஸ். உடம்புல உப்பு அதிகமாயிட்டா குறைப்பதற்கு பயன்படுகிறது கத்திரிக்காய். உடம்புல ஏற்படும் வீக்கங்களை குறைப்பதற்கு கத்திரிக்காய் பயன்படுது. ஸ்வெல்லிங்ஸ். இரகுலர் மென்சஸ்ல கத்திரிக்காய் பயன்படுகிறது.
ஆண்மை குறைவு நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்துவதற்கு கத்திரிக்காய் பயன்படுகிறது. நரம்பு ஊக்கியாக பயன்படுகிறது. நர்வ் ஸ்டிமுலண்ட். செரிமானத்தை வந்து சரி பண்ணுது, பேலன்ஸ் பண்ணுது. டைஜஷனை பேலன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ்ஸ் அப்பிடைட், பசியை தூண்டுகிறது. இனிஷியல் ஸ்டேஜ் கிட்னி ஸ்டோன்ஸை வந்து கிளீன் பண்றதுக்கு பயன்படுது. ரொம்ப கிரானிக் ஆயிட்டா பண்ண முடியாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இம்யூன் என்ஹான்சிங்காக பயன்படுது, நோய் எதிர்ப்பாட்டில் வந்து டெவலப் பண்ணுது. அதே மாதிரி இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு மருந்தாக கத்திரிக்காய் பயன்படுது. தொடர்ந்து டெய்லி இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் 2 நாளாவது கத்திரிக்காய் கொடுத்தா அது பேலன்ஸ் ஆகிறது. கொடுத்து பயன் தெரிஞ்சா கண்டினியூஸாக கொடுக்கலாம். மலச்சிக்கலுக்கு பயன்படுது. கேஸ்ட்ரிக் பெயினை குறைக்க பயன்படுது. சரியா டயக்னோஸ் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா டயாலிசிஸ் பண்ணக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் கூட கத்திரிக்காய் மூலமாக ரெக்கவர் பண்ணலாம். அதனாலதான் மனிதன் வந்து, மனிதன்னா யாரு? நம்ம தான் மனிதன். இந்தியர்கள், சவுத் இந்தியர்கள், தமிழர்கள், இப்படியே நம்ம எடுத்து வந்துட்டோம். நம்ம தான் பெஸ்ட், தி பெஸ்ட். எதுல? சாப்பிட்றதில்ல, ரசனை இல்லை. ரசனைன்ற வார்த்தையில இருந்தா ரெசிபின்ற வார்த்தை வந்துருக்கு. கண்டுபிடிச்சாங்க, சொன்னாங்க அவர் எவ்வளவு சொல்லிட்டே இல்லை. ரெசிபின்ற வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு ரசனை சொன்னீங்க. அப்போ கத்திரிக்காய் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்க போகும்போது அது எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமே. கத்திரிக்காய் வந்து என்ன செய்யறோம் முதல்ல? இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் இன்னைக்கு என்ன வீட்டில் சமையல்னா கத்திரிக்காய் சாம்பார். பட் டால்னா என்னது? புரோட்டீன்ஸ். புரோட்டீன் அதிகமாக போயிட்டாக்க உடம்புல வந்து என்ன ஆகும்? உடம்பு புரதம் அதிகமாயிட்டாலும் தொந்தரவு தான், கிட்னி வேலை ஜாஸ்தியாகிடும். இப்போ புரோட்டீன் டிஸ்சார்ஜ் பண்ணும். அதுதான் வந்து கிரியேட்டினின் அப்படிலாம் வந்து கால்குலேஷன்ஸ். மொத்தம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பருப்புக்கு கத்திரிக்காய் சேர்த்தால் பேலன்ஸ் ஆகிடும். ஏன்? பருப்பும் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது. பெருங்காயம் போடாமையே கூட அது கேஸ் ட்ரபிள் இல்லாமல் அது சமையல்லாம் இருக்கும் அப்படின்னு பாட்டிமார் சொல்லியிருக்காங்க. இப்போ பெருங்காயம் தேவையில்லை. கத்திரிக்காய் போடுற பருப்பு குழம்புல பெருங்காயம் தேவையில்லை. ஏன்னா கத்திரிக்காயே பெருங்காயத்தை விட பெருசு. சரி, பருப்பு குழம்பாச்சா? அடுத்தது புளிக்குழம்பு. இந்த தமிழர்கள்லயே 2 பேர் இருக்குது, நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு.
இந்த சவுத் தமிழ்நாடு வந்து புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து நார்த் தமிழ்நாடு காரக்குழம்பு சொல்லுவாங்க. புளி காரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் டிஸ்டன்ஸ் தான். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் மேட்டர் இது. சப்ஜெக்ட் புரியும் போது புரிஞ்சிடும். அது கிட்னினா அது ஹார்ட், அவ்வளவுதான். நம்ம ரெண்டு கூட தொடர்பு பத்தி பேசணும் இல்லையா வேதாந்த மாட்டி? அதே தான் இது. நம்ம வந்து இந்த இந்த சைடில் வந்து என்ன பண்றோம்னா, புளிக்குழம்பு வச்சு அதை காரமா போட்டுருக்கோம். அவங்க காரக்குழம்பு வச்சு புளி போட்டுறாங்க. ரெண்டு என்னது? சரி, இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பு ரெண்டுமே ஒண்ணுதான். திருச்சிக்கு அந்த பக்கம் உள்ளவங்கலாம் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்? புளிக்குழம்புன்னு நினைச்சுக்கிறோம். அப்புறம் அந்த அந்த திருச்சி இந்த பக்கமா வந்து உளுந்தூர்பேட்டையாண்ட, விழுப்புரம், திண்டிவனம், நம்ம மருவத்தூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, சென்னை இப்படி வந்துட்டோம்னா காரக்குழம்பு. இங்க உள்ளவங்கள பார்க்கும்போது என்னப்பா குழம்புன்னு கேட்டாங்க, புளிக்குழம்பா, புளி வச்சா குழம்பு வச்சுக்கேன் அவங்க கேட்பாங்க. புளிக்குழம்புப்பா அப்படின்னா, புளிக்குழம்பா அப்ப என்னென்ன போடுறீங்க? புளி, காரக்குழம்பு, புளிக்குழம்பு. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் வத்த குழம்புன்ற பேர்ல தான் வந்துட்டு தெரியுமோ? இல்ல, எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அது வத்தல போட்டா வத்த குழம்பு. மொத்தம் புளியும் காரமும் சேர்ந்தது தான் புளிக்குழம்பு. சரி, இதுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் கார குழம்பு இல்ல கத்திரிக்காய் புளி குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ரெண்டாவது ரெசிபி. அதுக்கப்புறம் இதுல போடுறோம் இந்த கத்திரிக்காய், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த நாளையும் வெட்டி போட்டு நல்ல போட்டு கொதிக்க வச்சுட்டு, அந்த காலத்துல வந்து கடைவாங்க, கடைசல். இப்போ வந்து மிக்சர் போட வச்சிடறாங்க. அந்த டேஸ்ட் இதுல வராது. அந்த மத்துல போட்டு கடையிறது மத்த, இன்னும் ஒன்றும் சொல்லி மொத்த என்னன்னு தெரியாது, தெரிஞ்சு கடைவாங்க. அந்த டேஸ்ட் இதுல வராதுதான். இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு சிமிலரா வந்து வந்துடும். ஒரு 60% வருது. இது எதுக்கு பயன்படுது? சாப்பாட்டை பொங்கல் மாதிரி தாளிச்சு செஞ்சுட்டு அளவான சமையல் பண்ணிட்டு அது கூட வச்சு இந்த இதுக்கு பேர் என்ன பண்றது? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கொஸ்து. good. கொஸ்து, கத்திரிக்காய் கொஸ்து. இந்த சாப்பாடு போட்டு சைடில் வச்சு சாப்பிட்டோம்னா, சைட் டிஷ்ஷாக வச்சு ஊற்றி மேலேயே ஊற்றி சாப்பிட்டோம்னா சைடில் வச்சு சாப்பிடலாம். டூவே எப்படி வேணாலும் அவங்க இஷ்டம். மேலே ஊற்றி தலை மேலே ஊற்றி சாப்பிட்டு, தனியாக வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கட்டு சாதம் கட்டுவாங்க, புளி சாதம். கத்திரிக்காயை வந்து அப்படியே வந்து புளி ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி டேஸ்ட்டாக வந்து சமையல் பண்ணி அதை வந்து அந்த கத்திரிக்காய் பொரியல் எடுத்து வச்சிருப்பாங்க. அது இந்த கட்டி சாதம், புளி சாதம் இருக்கு, அதுக்கு ஒரு காம்பினேஷன் இது புளி கத்திரிக்காய். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் உட்காரணும், பாசுமதி பிரியாணி. அதுக்கு வந்து என்னது கொடுப்பாங்க? எண்ணெய் கத்திரிக்காய் கொடுப்பாங்க. ஒரு சில பேடம் வெண்ணெய் கத்திரிக்காய், ஒரு சில எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெயா வெண்ணையான ஒரு ஆராய்ச்சி கொஞ்ச நாள் பண்ணி தராங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது எண்ணெயா வெண்ணையா இது பேர் என்ன சொல்றாங்க? அது எது கரெக்ட்? யாரை கரெக்ட் சொல்றது? ஒருத்தன் எண்ணெய் கத்திரிக்காய்ன்றான், ஒருத்தன் இப்ப வெண்ணெய் கத்திரிக்காய்ன்றான். ஏதோ ஒரு கத்திரிக்காய் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போக வேண்டியதானே. நான் உட்காந்து யோசனை பண்ணிட்டு போகல எல்லாம் சாப்பிட்டு வச்சிடறேன். என்னடா இது? சரி, எண்ணெய் கத்திரிக்காய் உடனே எண்ணெய் எவ்வளவு எவ்வளவு எண்ணெய் அதிகமா சேர்க்கிறோமோ அவ்வளவு டேஸ்ட் கொடுத்துரும். அந்த கத்திரிக்காவே ஒரு டேஸ்டான பொருள். அதில் எண்ணெயும் சேர்த்து கூட மிளகு சேர்க்க போகும்போது அந்த காம்பினேஷனே தனி. சொர்க்குலவத்தை இங்கேயே பார்க்கலாம்னா அதில் பார்க்கலாம். நிறைய பேர் தெரியாது இதில் சொர்க்கம் இருக்குது. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்றாங்க பழமொழி. அப்ப எண்ணெய் கத்திரிக்காய் அந்த பிரியாணி காம்பினேஷன் எப்படி ஆகுது புரியல எங்களுக்கு. பிரியாணியில கொழுப்பு சத்துள்ள ஒரு உணவு, மட்டன் கொழுப்பு அதில் சேர்ந்துருக்குது. மட்டன் கொழுப்பையே கூட தனியா போட்டு அதை வந்து கொழுப்பை உருக்கிட்டு அந்த பிரியாணி செய்யறாங்க. சில பேர் எண்ணெய் ஊத்துறாங்க, சில பேர் நெய் ஊத்துறாங்க. அப்புறம் மட்டனும் கொழுப்பு சத்து இருக்குது, நெய்யிலேயும் கொழுப்பு சத்து இருக்குது, அந்த உருக்கின அந்த கொழுப்புலேயே கொழுப்பு சத்து இருக்குது. இதெல்லாம் வந்து கொழுப்பு சத்து நிறைந்த உணவு, ஹைலி டெலிஷியஸ் ஃபுட் அது. அந்த ஹைலி டெலிஷியஸ் ஃபுட் வந்து உடம்பு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா ஒரு காம்பினேஷன் வேறுமே. அதுக்காக கன்வெர்ட் பண்ணிட்ட ரெண்டு பொருள்ல ஒரு பொருள் தான் வந்து என்னது? கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். ஏன்? கொழுப்பை வந்து முறிக்கக்கூடிய கசப்பும் காரமும் சேர்ந்தது தான் கத்திரிக்காயுடைய அந்த எண்ணெய் கத்திரிக்காய் காம்பினேஷன். இப்படி வந்து எந்த ஒரு உணவு எடுத்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கத்திரிக்காய் இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு சாம்பாரா இருந்தாலும் இருக்குது, காரக்குழம்புலயும் இருக்குது. கறியும் கத்திரிக்காய் குழம்பு எங்க ஊர்ல என்ன கறியும் கத்திரிக்காய். ஓ, இது ஒரு காம்பினேஷன் இருக்கா? ஆமா, வெறும் கறி குழம்புல வந்து டேஸ்டே வராது.
கறியும் கத்திரிக்காயும் போட்டா அதோட டேஸ்ட் வேற. ஓ, மட்டன்ல வந்து கத்திரிக்காய் போட்டு செய்யுது. அதை அப்படிதான் ஒரு நாள் சொன்னேன். எங்க வீட்டுல கறியும் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். என்னது, கத்திரிக்காயை கொண்டு கையில போட்டீங்களா? கறின்னா கறி மட்டும் தான் வேணும், காயா இருக்கக்கூடாது சொல்லியிருப்பேன். கறியை கறியா தாங்க செய்யணும். அதுல போய் காயை வெட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க. காயை தனியா செய்யுங்க அப்படின்னாரு. சரிங்க சொல்லியிருப்பேன். அவர் நண்பர் தான். அப்போ வந்து அந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கிறவங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ அந்த திருச்செந்தூர் தாண்டி அந்த இது மாவட்டம்லாம் இருக்குல்ல, 3 மாவட்டம் பிரிச்சுட்டாங்க இப்போ. பழைய திருநெல்வேலி மாவட்டம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும்னு சொன்னா, அது எதுவுமே போடக்கூடாது. மட்டன்னா மட்டன் தனியா இருக்கணும், தனியா காய் செஞ்சுக்க. இப்படி இந்த கத்திரிக்காயை வந்து எல்லா பொருள்களையுமே இருக்குது. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளோடையும் கத்திரிக்காய் இருக்குது. எல்லா குழம்பு வகையிலையும் இருக்குது. நம்முடைய ரசனைகள் அப்படி இருக்குது. இந்த கத்திரிக்காய் எப்படி காம்பினேஷன் போட்டாங்க, அதே மாதிரி இந்த ஒரு பொங்கல் மாதிரியான ஒரு சாதத்துக்கு வந்து இந்த கத்திரிக்காய் காம்பினேஷன் இருக்க போகும்போது ஸ்டிக்கியா இருக்கும். அந்த அளவான தண்ணி வச்சு வந்து நம்ம வந்து வடிக்காம ஒரு பொருள் செய்ய போகும்போது அது இப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதுல வந்து என்ன ஆகும், கஞ்சி கோச்சுட்டு இருக்கும். அதுக்கு குடல்ல ஒட்டிக்கும். கத்திரிக்காய் சோறு எடுத்து வந்துடும். நீ விடுறது விட்டு நான் சோறு எடுத்து வந்துடுறேன், வா நானும் கூடயே வரேன், கூடயே டிராவல் பண்றேன் அப்படின்றதான் அந்த காம்பினேஷன். எப்படி கண்டுபிடிச்சான் தமிழ்? உங்களுக்கு இது பூரி கிழங்கு பிடிச்ச மாதிரி பூரி கிழங்கு காம்பினேஷன். பூரி ஒரு காரத்தன்மையான உணவு, கசப்பு தன்மையான உணவு. ஆனா வந்து அது கூட கிழங்கு வந்து புளிப்பு தன்மையான உணவு. எப்படி ஒரு காம்பினேஷன் போட்டாங்க? தமிழர்கள் எல்லாம் பார்த்து 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 டேஸ்ட் பண்ணி பண்ணி உடம்பையும் பார்த்து ஆரோக்கியமும் இருக்கணும், அது சுவையும் இருக்கணும்னு பார்த்து செஞ்சவன் தமிழன். சவுத் இந்தியாவே பாராட்டலாம். அதுல வந்து அவங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா போட்டுறாங்க ஒரு பார்ட்டு. யாரு? ஆமா. ஒருத்தர் வந்து வெள்ளை கட்டி தூக்கி தூக்கி போட்டு விட்டுறாங்க. அதுல எல்லாத்துலயும் வெள்ளம், ரசத்துல வெள்ளம், சாம்பார்ல வெள்ளம், எல்லாத்துலயும் வெள்ளம். ஆனா வெள்ளம் மட்டும் தர மாட்டாங்க. வெள்ளம்னா தண்ணி. என்ன? அப்போ இவங்க என்னடானாக்கா வந்து சுத்தமா வந்து அதுல வந்து அந்த தேங்காய் அரைச்சு விட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க ஒரு பாட்டு. அது ஒரு மதம்ன்றது அது அந்த இதுக்காக வந்து கிளைமேட்ல வேணா அப்படி மத மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கலாம். நம்ம இங்க வந்து நம்ம வந்து அப்படிலாம் இருக்க முடியாது. ஓட ஓடையா இருக்கணும்னாலும் நம்ம ரொம்ப ஓட வைக்கிறாங்க, அங்க பயங்கர ஓட்டம் ஓட வைக்கிறாங்க. ஆமா, இவங்க என்னடானாக்கா ரொம்ப மந்தப்படுத்தி தேங்காய் அரைச்சு விட்டு இது டேஸ்டே இல்லை அப்படியா. இவங்க வந்து ஒரு இனிப்பு மயமா இருக்காங்க. ஆக மொத்தத்துல 4 பேர்ல பார்க்கத்தா கூட நாம தான் நம்பர் 1ல இருக்கோம். தீவனா ஆயிட்டோம் நம்ம தமிழர்கள். திராவிட நாடு பட்டதுல இருந்து தமிழர்களாக ஆகிவிட்டோம். நம்ம பிரிஞ்சிட்டோம், குறுகிட்டோம். இருந்துட்டு போகுது. டேஸ்ட் நமக்கு நாக்கு வந்து கேட்குற மாதிரி கொடுக்கணும். அப்ப இதை விட டேஸ்ட் யார் கொடுக்க முடியும்? அவங்களாம் அந்த 3 பேர் வந்து உட்கார்ந்தா கூட நம்ம டேஸ்ட் தான், நம்மளுக்கு தான் டேஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காம்பினேஷன் தான் இது. அதே நேரத்துல கம்ப்ளீட்டா வந்து இது எது என்னது, ஹெல்த்துக்கான பிளான் இது. இது கம்ப்ளீட்லி டோட்டலி பியூர்லி பிளான்டு ஃபார் த ஹெல்த் மேனேஜ்மெண்ட். கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் சேர்க்க போகும்போது கொழுப்பு கரைஞ்சு போகுது. பிசு பிசுப்பான அந்த பசையம் உடல்ல போய் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பசையத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு ஆற்றல் கத்திரிக்காய் இருக்குது. சரி, கத்திரிக்காய் சில பேருக்கு ஒத்துக்கல, ஒவ்வாமை இருக்குது, அலர்ஜி கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னால் அது சொல்லி சொல்லி வெளியே தள்ளிடுது. அப்ப ஸ்கின்ல வரக்கூடிய அதனால வந்து வெளியே அரிப்பு வருது. அரிப்பு வந்து ஒரு நோயே வந்து அசிங்கமா இருக்குது, ஒரு அழகை கெடுக்குதுன்றது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு அவங்களால தாங்க முடியல, அரிப்பு அதிகமா இருக்குது, 2வது பாட்டு. அதையும் தாண்டி ஒரு உண்மை உள்ள இருக்குது. ஒரு ஹோமியோபதிக் லா இருக்குது. டாக்டர் ஹெரிங் அப்படின்ற ஒரு லா அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் இந்த லாவில் என்ன சொல்றாரு, அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ், இன்வர்ட்ஸ் டு அவுட்வர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸோ அன்இம்பார்ட்டன்ட் ஆர்கன், அதாவது மேலிருந்து நோய்கள் கீழாகவும் முக்கியமான உறுப்புகளிலிருந்து முக்கியம் குறைவான உறுப்புகளை நோக்கியும் உள்ளுறுப்புகளிலிருந்து வெளி உறுப்புகளுக்கும் ஒரு நோய் இடம் மாறுமானால் அவன் ஆரோக்கியத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றான் சொல்றாரு டாக்டர் ஹெரிங். அப்படின்னு சொன்னால் உள்ள போய் கொழுப்பு படிமங்கள், உப்பு படிமங்கள்லாம் வந்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதிலிருந்து உடம்பை காப்பாற்றுவதற்காக இந்த கத்திரிக்காய் அரிப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அப்ப அந்த அரிப்பு ஏற்பட போகும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், ஒண்ணு உப்பு உள்ள இருக்குது, கொழுப்பு உள்ள இருக்குது, அதையெல்லாம் கரைச்சிட்டு இருக்குது. நாம அதெல்லாம் வந்து அந்த உணவுகளை கட்டுப்பாடு செய்து நாம சரி செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த கத்திரிக்காயை வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க உணவாக
அரிப்பு வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய உணவாகவே நாளைக்கு மாறிவிடக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. உடம்புல கொழுப்பு சேர்ந்துட்டு வருது, அது உப்பு சேர்ந்துட்டு வருது. ரெண்டுல ஒண்ணு கண்டுபிடி. சீக்கிரமா அதை விட்டு நீ ரெக்கவர் வா, வெளியே வா. அந்த உணவை மாத்து, உணவு முறைகளை மாத்து, கத்துக்கோ, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இன்னொரு ஆச்சரியம் சொல்றாரு, 40 வயசுக்குள்ள நீ கத்துக்கிட்டேன்னா டாக்டர், கத்துக்கிறேன்னா மூடன். ரெண்டுல நீ எந்த பார்ட்ல இருக்கிற? நீ முட்டாளா இருக்கிற போறியா, நீ டாக்டர் ஆக போறியான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு நீங்க உலகத்துக்கே டாக்டர் இல்லை, டாக்டர் கூட போடுறாங்க. 40 வயசான ஒண்ணு நான் டாக்டர் என்ன போடுறேன். அது உங்களுக்கு நீ டாக்டரா இருங்க, உலகத்துக்கு வேணாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லி தராரு. அவர் யாருன்றது உங்க அறிமுகப்படுத்துறேன் அப்புறமா உங்களுக்கு. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த உணவு மருத்துவத்துல. அவரையும் அறிமுகப்படுத்துறேன். நிறைய பேர் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. நிறைய செய்திகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த 20 வாரன்றதுலாம் நான் ஒன்றும் கணக்கு இல்லை, ஜாஸ்தியோட பண்ணி தரேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, எவ்வளவு காலங்கள் வேணாலும் எவ்வளவு நீங்க ஆர்வம் காட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் இன்னும் டீப்பா போகும். அவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த உணவு மருத்துவம். இதுல கத்திரிக்காய் இப்படியெல்லாம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வரும்னு சொல்லிட்டு ஒதுக்க வேண்டிய உணவுப் பொருள் அல்ல அது. ஒதுக்க வேண்டியவற்றை ஒதுக்காம உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க, அதை வெளியே கொண்டாந்து கொடுத்து கத்திரிக்காய். அப்போ அதில் ஃபில்டர் பண்ணி எது ஒத்துக்காம பார்த்து நீ வெளியே தள்ளிட்டே வாங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை இன்றைக்கு நமக்கு கத்திரிக்காய் கற்றுக் கொடுத்துருக்கிறது. பெறுகின்ற கல்வி அனைத்தும் எங்கிருந்து பெறுகின்றோம்? ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.